அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன் மேச ராசிக்காரர்களுக்கு, அதாவது 9ஆம் தேதி திங்கட்கிழமை சந்திர பகவான் துலாம் ராசியில் பயணிக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் பயணிக்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனசு கொஞ்சம் சோர்வாக இருக்கும், மனக்கவலைகள் வந்து போகும். இதையெல்லாம் தவிர்க்க மன உறுதியோடு சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது சரியாகப்படும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாசி மாதம் 1. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையான போராட்டம் இருக்கும், டென்ஷன் படபடப்பு இருக்கும். இருந்தாலும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம் அந்த முயற்சி அடிப்படையில். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலைகள் குழப்பங்கள்லாம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைக்கு வெற்றியாக அமையும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல காலம், நல்ல நாள், நல்லதொரு முன்னேற்றகரமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பல விதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கடுமையாக போராடி நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் மனதுக்கு ஏற்றபடி அமையும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 அது வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். வியாபாரம் வேலை வாய்ப்பு அலுவலக பணி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன சோர்வுகள் உண்டாகும், சிறு சிறு கவலைகள் வந்து போகும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். அதையெல்லாம் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனம் குழப்பம் அடைய வேண்டாம். மன உறுதியோடு அமைதியாக பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும், அதை பொறுமையாக சமாளித்து முயற்சி செய்வது நல்லது.
சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டம் இல்லை என்கின்ற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் ஒரு விடாமுயற்சியும் தொடர் முயற்சியிலும் இருப்பது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்து திங்கட்கிழமை நாள் மனதை உற்சாகமாக சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால வியாபாரத்திலும் மனக்கவலையாக செயல்படுவது நல்லது. கவலைகள் இல்லாமல் பார்க்கறது நல்லது. மற்றபடி உற்சாகமாக வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியாக வியாபாரம் சென்று வருவது நல்லது. கொஞ்சம் உத்வேகமாக செயல்படுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை. மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக மணி வரைக்கும் இல்லாமல் சரியான நேரத்தில் சென்று வருவது நல்லது. விருச்சிக ராசியில் சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வரதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மதியானம் 2:30 மணி வரைக்குமே பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு கஷ்டங்கள் நீங்கும். மிதுன ராசி வாய்ப்பு அதிகரிக்கும் வரதுனால உடல் ஆரோக்கியமாக முன்னேற்றமும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பலவிதமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கஷ்டங்கள் நீங்கும். பிறகு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மதியம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வீடு மணியில் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாசியாக அமைகிறது. 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள். பிறகு 12ஆம் தேதி தனுசு ராசி சந்திர பகவான் வரும்போது 30 மணி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வரதுனால நல்ல 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று மாசி பொருளாதார முன்னேற்றம். 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். புத்திசாலித்தல தனுசு ராசியில் சந்திரபாகி சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வரதுனால நல்ல முன்னேற்றம், கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். உறுதுணையாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி நல்ல நாள் வந்து சேரும். கணவன் மனை 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளுக்கும் கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. மாசி நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. மகா சிவராத்திரி நாள் நன்மைகள் வந்து சேரும். அவ 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மகர ராசியில சந்திர பகவான் சோம்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடா வரதுனால சந்திராஷ்டம் நாளா இருக்கு. மகா சிவராத்திரி நாள் வரலாம். எதிர்மறை 15ஆம் தேதி மகர ராசியில சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடா வரதுனால சந்திராஷ்டம் நாளா இருக்கு. மன உறுதியோடு மனக்குழப்பங்கள் இடம் கொடுக்காமல் எதிர்மறை எண்ணங்கள் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது ஆகவே மனக்குழப்பங்கள் இல்லாம ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு மன இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியான. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நடுமத்திய இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நாள் புதன்கிழமை நாள் வியாழ சிறப்பான நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. வெள்ளி சனி இது மாதிரியான இந்த வாரத்தினுடைய நடுமத்தியில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கட்கிழமை நாள் 9ஆம் தேதி துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணு கருத்துமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம். பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி கொண்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மன கவலைகள் வரலாம். மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய மன குழப்பமடையக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் மகிழ்ச்சியாக உற்சாகமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மாசி மாதம் 1. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும்.
வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்களும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் 12, 13, 14, 15, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் திங்கட்கிழமை நாள் 9ஆம் தேதி துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணு கருத்துமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சி கொண்டு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மன கவலைகள் வரலாம். மன உறுதியோடு கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாகப்படும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய, மன குழப்பமடையக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், மாசி மாதம் 1. பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாட்களில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்களும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் 12, 13, 14, 15, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டின் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் நல்ல முறையில் ஈடேறும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பெருமைக்குரிய நாளாக அமையும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி கன்னி ராசிக்காரர்களுக்கு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 9ஆம் தேதி திங்கட்கிழமை 4 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வாகனத்தில் செல்லுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்வது நல்லது. கொஞ்சம் சண்டை சச்சரவு, வாக்குவாதம், விடாமுயற்சி தேவை. அதிக உழைப்பும் முயற்சியும் தேவையாமல் அமைதியாக இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வந்தாலும் அதை சரி செய்து நல்லது. மற்றபடி முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்து செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் 2 மணி 30 நிமிடத்தில் ராசியில் சந்திர 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராசி மாதம் இந்த வார ராசி சனிக்கிழமை பிரதோஷம். 9ஆம் தேதி தனுசு ராசியில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிம்ம ராசிக்குரிய நாள், வீட்டு வேலைகள், லட்சியங்கள், ஆலோசனை செய்வதோடு கொஞ்சம் சண்டை சச்சரவு, வியாழக்கிழமை நல்ல நாட்களில் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சிறப்பாகபடி
கன்னி ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் மகா சிவராத்திரி வியாழக்கிழமை இந்த நாளைகள் 2:30 மணி வரைக்கும் ராசியில சந்திரன் விருச்சிக ராசிக்காரர்கள் சரி செய்து முயற்சி செய்து விடாமுயற்சி செய்து முன்னேற்றமும் புத்திசாலித்தனமாக சிந்தியமாக இருக்கும் வேலை வெற்றிகளை தக்க வைத்து கிடைக்கும் பெருமைக்குரிய படப்படப்பு வேண்டாம் முயற்சி லட்சியங்கள் தீர்வு குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய முயற்சி செய்து போராடி வெற்றி வாங்கி பொருளாதார இந்த வாசனை தேதி பிறகு 15ஆம் தேதி தனுசு ராசியில் இந்த ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்கள் சிறு சிறு தடைகள் இடையும் மனக்குழப்பங்கள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து முயற்சி செய்து விடாமுயற்சி செய்ய வெற்றிகளை தக்க வைத்து மனதிலே உள்ள அழுத்தம் மனதிலே அழுத்தமாக சிந்திகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் வெற்றிகளை தக்க வைத்துமாக ஆர்வமாக அக்கறையாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கொண்டு செல்வியும் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் உழைப்பு வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் மகா சிவராத்திரி நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மனதிலே ஒரு அழுத்தம், மனதிலே ஒரு கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு உற்சாகமாக ஆர்வமாக அக்கறையாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் துலாம் ராசியில் இருக்கும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், வாகன யோகம் இருக்குது, நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஒரு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. கொஞ்சம் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நாள், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனத்துடன் செல்வது நல்லது. சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கவனமாக சென்று வாகன பயணங்களில் வெற்றிகரமாக பயணிப்பது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி இது போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் துலாம் ராசியில் இருக்கும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், வாகன யோகம் இருக்குது, நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஒரு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. கொஞ்சம் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நாள், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனத்துடன் செல்வது நல்லது. சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கவனமாக சென்று வாகன பயணங்களில் வெற்றிகரமாக பயணிப்பது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி இது போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் சண்டை சச்சரவு, வாக்குவாதம், வீண் விவாதங்கள்லாம் வரலாம். அதனால் முன்கோபப்படாமல் அமைதியாக நிதானமாக எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. மற்றபடி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். முயற்சிகள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. சிறு சிறு தடைகள், இடையூறுகள், தாமதங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் சரி செய்து முயற்சி செய்வது, விடாமுயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தித்து மனதிலே ஒரு அழுத்தம், மனதிலே ஒரு கவலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு உற்சாகமாக, ஆர்வமாக, அக்கறையாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் துலாம் ராசியில் இருக்கும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும், பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும், வாகன யோகம் இருக்குது, நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும்.
பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஒரு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. கொஞ்சம் வாக்குவாதம், முன்கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நாள், மகிழ்ச்சிகரமான நாள், பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கடுமையான முன்னேற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும். விடாமுயற்சி தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சரி செய்து தொடர்ந்து முயற்சிப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனத்துடன் செல்வது நல்லது. சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு கவனமாக சென்று வாகன பயணங்களில் வெற்றிகரமாக பயணிப்பது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி இது போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் இருக்கும்போது சந்திர பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லை என்றால் இல்லாத செலவு என்கின்ற ஏமாற்றத்தை தரலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை, அது வீண் அலைச்சலாக இல்லாமல் திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே நல்ல விதமாக செய்து முடிப்பது நல்லது. வாகனத்தில் இன்னும் கவனம் தேவை. பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் வரும்போது நிறைய முன்னேற்றங்கள் நடக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது உற்சாகமாக இருக்கும். மற்றபடி 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். அந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அப்பொழுது கொஞ்சம் அன்பாக பேசுவது நல்லது. கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல், முன்கோபப்படாமல், வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள் நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியை கொடுக்கும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல லாபகரமான நாள். தொழில் முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. மற்றபடி வீண் அலைச்சல் ஏற்படலாம். அது அலைச்சல் பயனுள்ள அலைச்சலாக, முயற்சியாக இருப்பது நல்லது. ஆகவே சிந்தித்து
முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை மிக சரியாக செய்து அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் வரும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். மற்றபடி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள் மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது பேச்சிலே நிதானம் தேவை. கோவப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது. அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம், கோபம் இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கட்கிழமை நாளும் மதிய நாட்கள் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்களில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். லாபகரமான நாள். தொட்டது தொடங்கும். நிறைய அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளில் சனிக்கிழமை பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வீண் விரயங்களும் வீண் செலவும் ஏற்படும். அப்போ வீண் செலவு தவிர்ப்பது நல்லது. பயனுள்ள சுப செலவு நல்ல செலவை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே முன்கூட்டியே சிந்தித்து வீண் அலைச்சல் ஏற்படாமல் சரியான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. மற்றபடி ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையெல்லாம் சரியான குறிப்பிட்ட நேரத்தில் செய்து அதை வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை பெற முடியும். பண வருமானம் பொருளாதாரம் முன்னேற்றமெல்லாம் உழைப்புக்கேற்ற உயர்வும் இருக்கும், செலவும் இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள் மகா சிவராத்திரி நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கும்போது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்றபடி சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அது இன்றைய முயற்சி நாளைக்கு வெற்றியாக அமைந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருப்பது நல்லது. பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 11ஆம் தேதி புதன்கிழமை, 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வரதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அலுவலக பணியும் சிறப்பு. வியாபாரம் வெற்றி பெறும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்ல பண வருமானம் லாபம் முன்னேற்றம் ஏற்படும்.
பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால வீண் அலைச்சல், வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும், அதை சிக்கனமாக சிந்தித்து செலவழிப்பது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே வீண் அலைச்சல் ஏற்படாமல், வீண் விரயங்கள் ஏற்படாமல் நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. மற்றபடி முயற்சிக்கும் போது பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே வீண் அலைச்சல் இல்லாமல் பயனுள்ள உபயோகமான முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல நாளாக, வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செய்து சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன சோர்வுகளும் வரும், மன விரக்திகள் வரலாம். ஆகவே சந்தோஷம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பயணங்கள் பிரயாணங்களில் கவலை இல்லாமல் ஒரு கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பொறுமை முக்கியம். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 11ஆம் தேதி புதன்கிழமை நாள், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மதியானம் 2:30 மணி வரைக்குமே விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் இல்லாமல் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் அந்த நாட்கள் பயனுள்ள நாட்களாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. பிறகு 12ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் மதியானம் 2:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 14ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பிரதோஷம். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்குது. புதிய தொழில் தொடங்குறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். மற்றபடி அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், மகா சிவராத்திரி. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும், லாபகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டாகும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள், பயன்பெறுங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம் ராசிக்கேற்றவாறு எப்படி அதை சமாளித்து நன்மைகளை பெற்று பயணிப்பது என்பதை தொகுத்து அதை கேட்டு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.